அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக ஏதோ ரெக்கவர் ஆகி டெக் நியூஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய லேட்டஸ்ட் One UI 5.0 உடைய சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல், இதை பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் iPhone 14 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. iQOOZ6 Lite இதுவும் வந்து லான்ச் டேட் தெரிவதற்கு எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 925ல் இன்றைக்கும் பேடிஎம் ஃபார்டர்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Zomato ஃபைனலாக இந்தியாவில் இன்டர்சிட்டி லெஜெண்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியாவில் நீங்கள் எந்த சிட்டியிலேருந்துனாலும் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், உங்களுக்கு டோர் டெலிவரி வரும். அதுவும் அந்த டோர் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீயூசபிள் 100% பெரிஷபிள் உங்களுக்கு கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தற்சமயம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சவுத் டெல்லி கார்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே ட்ரையல் பண்ணி இங்கே நல்லா ஒர்க் ஆச்சுன்னா இந்தியா முழுக்க வந்து இந்த இன்டர்சிட்டி லெஜெண்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஹைதராபாத்தில் பிரியாணி வேணுமா, இல்லை கொல்கட்டாவில் ரசகுல்லா வேணுமா, எல்லாமே வந்து எந்த ஊர்லேருந்துனாலும் ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்து இன்டர்சிட்டி லெஜெண்ட்ஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் ரீசெண்டாக நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு ஃபீச்சர் தான். நம்மளே நமக்கு வந்து ஓனாக மெசேஜஸ் அனுப்பிக்கலாம். தற்சமயம் வந்து மெசேஜஸ் சேட் எல்லாமே மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். நமக்கே அனுப்பணும் அப்படின்னா வந்து இன்னொரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோர் செல்ஃப் அப்படின்னு நம்மளுடைய நம்பரே சேவ் பண்ணிவிட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிக்கலாம். ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும், ஏதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா இனிமேல் வந்து நம்மளுடைய ஓன் நம்பர்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. பீட்டா வெர்ஷனில் பார்க்கலாம், கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதோட ட்விட்டர் ஆப்லேயும் மச் அவைட்டட் ஃபீச்சர் நமக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, எடிட் ட்வீட் தான். ஸோ அந்த ஃபீச்சரில் ட்விட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களே ட்வீட்டில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ சி அன் எடிட்டட் ட்வீட் இட்ஸ் பிகாஸ் வி ஆர் டெஸ்டிங் த எடிட் பட்டன். ஸோ கூடிய விரைவில் ட்வீட்ஸை எடிட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இங்கே இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் எல்லாருக்கும் இவங்க முதல்ல ரோல் அவுட் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம பெய்ட் யூஸராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஆப்பிள் iPhone 14 சீரிஸ் செப்டம்பர் 7 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சுக்கு முன்னாடி எப்போ மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லைவ் வீடியோ இல்லைனா லைவ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து iPhone 14 சீரிஸுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் நாட்ச் தான் எல்லாருமே வந்து டிஸ்கஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே நாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் நாட்ச் மாதிரி இருக்குது, இன்னொரு இதில் வந்து டுவல் கட் அவுட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பிக்சல்ஸ் வச்சு வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணும்போது டுவல் கட் அவுட்டாக வந்து நாட்ச் மாறலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு நாட்ச் வந்து செல்ஃபி கேமராக்கும், இன்னொன்று வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பர்பஸ் சால்வ் பண்ணுற மாதிரி டுவல் கட் அவுட் நாட்சோட வந்து iPhone 14 சீரிஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டுவல் கட் அவுட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். விவோ விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் விவோவுடைய X80, அதுக்கப்புறம் Y சீரிஸ் Y75, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த விவோ V25 Pro. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் X80 வாங்குறீங்கன்னா 4000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதே விவோ V25 Proவில் வந்து 3000 rupees உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. Y75 சீரீஸில் 1500 rupees வரைக்கும் கேஷ்பேக். யாருக்கெல்லாம் கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க், அதுக்கப்புறம் SBI, கொட்டாக் பேங்க் இந்த 3 கார்டு யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபர் செப்டம்பர் 30th வரைக்கும். ஸோ நீங்கள் விவோ டிவைசஸ் வாங்குறீங்கன்னா செப்டம்பர் 30க்குள்ளே இந்த ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணி இந்த டிவைசஸ் வாங்கிக்கலாம். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா கமிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23rd இது ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. 23rd ஸ்டார்ட் ஆகி வந்து 7 days
செப்டம்பர் 30th வரைக்கும் இந்த சேல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்ஸும் ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% வந்து லேப்டாப்ஸில் ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட் பார்ட்னர் பண்ணியிருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் கார்டு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த கார்டு இல்லைன்னா அந்த கார்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இதில் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் இந்தியாவில் செப்டம்பர் 23rd ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டேட் ரிவீல் ஆயிருக்கு. ஹெச்எம்டி குளோபல் நோக்கியா வந்து ஒரு டியூரபிள் டிவைஸ் நோக்கியா X30 5G யூகேல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு, ப்ரைஸிங்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ், அதனால ஸ்னாப் டிராகன் 695 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே UFS 2.2 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் பிக்சர்ஸ், 4200 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP67 ரேட்டிங் இருக்குது டியூரபிலிட்டிக்காக, 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 37,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நோக்கியா சொல்லவே வேண்டாம், எப்போவுமே டியூரபிளாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 5G டிவைஸ் வெறும் குளோபலில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரெட்மி இந்தியாவில் புது ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 6th அன்னைக்கு Redmi A1 க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐயோட லான்ச் பண்ணலாம் தெரியுது. இது எப்போ மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸாக இருக்கும். ஏன்னா சிப்செட் வந்து இங்கே A22 MediaTek Helio A22ல கொண்டு வராங்க. 5000 mAh பேட்டரி, டுவல் கேமரா அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் ஆகுது. ஸோ ரெட்மி 10,000 என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது ரியல்மி சும்மா இருப்பாங்களா? ரியல்மியும் இந்தியாவில் Realme C33 லான்ச் பண்ண போகிறதா டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே அவுட்லுக் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. 3 கலர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, ப்ளூ, கோல்டு அண்ட் பிளாக் கலரில். இங்கே ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5000 mAh பேட்டரி, கூடவே 50 மெகா பிக்சல் மேட்ரிக்ஸ் AI கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா நல்லா இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ Realme C33 ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனும் செப்டம்பர் 6th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. iQOOZ6 Lite 5G ரொம்ப நாளாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக இதுக்கான லான்ச் டேட் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செப்டம்பர் 14th அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் யூஷுவல் iQOOZ6 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிக் கேமரா மாடியூலோட இது லான்ச் ஆகுது. டுவல் சென்சார்ஸ் அப்படின்னு தெரியுது இங்கே கேமரா மாடியூல் பார்க்கும்போது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் 5G-ஆக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. 695, அதாவது ஸ்னாப் டிராகன் 695ல இவங்க கொண்டு வருவாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒரு அஃபோர்டபுள் 5G iQOOZ6 5G Lite இந்தியாவில் செப்டம்பர் 14th அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான லேண்டிங் பேஜ் இப்போ அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Zomato என்ன புது ஆப் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வேர் வாய்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜனஸ்ரீ. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.